மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் மேல் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இருக்கிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த சங்கதி தேசமெங்கு பிரசித்தமாயிற்று. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் புறப்பட்டு போகையிலே பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுது மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உன் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று ஒரு தலைவன் வந்து விசுவாசத்தோடு சொன்னான். பிரியமானவர்களே, ஒரு தலைவன் விசுவாசத்தோடு வந்து சொன்னான், என் மகளோ மரித்து போனாள், ஆனால் என்ன பண்ணுங்க ஏசப்பா, நீர் வந்து உங்களுடைய கையை அவள் மேல் வச்சிங்கன்னா என்ன பண்ணுவா? உடனே அவர் திரும்பவும் மரித்து போன அந்த மகள் உயிரோடு எழுந்திருப்பாள் என்று சொன்னார். அவனுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? இயேசு எழுந்து தம்முடைய சீசரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 2வது அற்புதம் பாருங்க, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். பிரியமானவர்களே, அவருடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? தலைவனுடைய விசுவாசத்தை பாருங்க. மரித்து போன மகள், நீர் வந்து கையை வச்சாலே போதும் எந்திரிச்சோன்னு ஒரு தலைவன் விசுவாசித்தா, இந்த ஸ்திரீ அப்படியே தான், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே நான் சொஸ்தமாயினேன்னு எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போய் விடவே கூடாது. பிரியமானவர்களே, சரீரத்தில் துன்பங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், இப்படி சரீர பிரச்சனைகள் அநேகர் இந்த உலகத்தில் வந்தாலும் கூட நாம் விசுவாசத்தை விட்டு விலகவும் கூடாது, சோர்ந்து போகவும் கூடாது. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். பிரியமானவர்களே, அந்த சாங்கிய சம்பிரதாயம்லாம் பண்றாங்க, தாரை ஊதுகிறது, இறக்கிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஏசப்பா அங்க சொல்றாரு, விலகுங்கள், எல்லாம் விலகுங்க. அந்த பெண் என்ன பண்ணல? மரிக்கவில்லை, சாகவில்லை. என்ன பண்றாங்க? நித்திரையா இருக்கிறாள், அந்த பெண் தூங்கி கொண்டிருக்கிறார் என்று அவரை பார்த்து அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? கிண்டல் பண்றாங்க. பிரியமானவர்களே, ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? பிரியமானவர்களே, அந்த ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்தாள். மரித்து போன அந்த பெண் என்ன பண்ணாங்க? உடனே எழுந்தாள். எவ்வளவு பெரிய அற்புதம்! அதாவது சுவாசம் இல்லாத ஒரு சரீரம், சுவாசமே இல்லை, மரித்து போனாவே என்ன ஆயிடும்? பிரியமானவர்களே, அந்த உடலுக்கு மரியாதை இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் ஏசப்பா அந்த வீட்டில் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள் என்று வாசிக்கிறோம்.
ஏசப்பா அங்க அந்த இடத்தை விட்டு போகையில 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். இன்னொரு அற்புதம் பாத்தீங்களா? 2 குருடருங்க ஏசப்பா எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள்.